அதிமுகவின் வேட்பாளர்கள் தேர்தலுக்கு பிறகு பன்னீர் அணியில் இணைகிறார்கள். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் அதிமுகவில் இப்போ கூட பார்த்திங்கன்னா அதிமுகவில் நம்முடைய பன்னீருக்கு ஆதரவாக கைகள் அப்படின்றது அனைத்தும் ஓங்கியே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு எல்லளவும் மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா 100% நிறைய விதமான விஷயங்கள் நகரக்கூடும் அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வேட்பாளர்கள் தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வத்துடைய அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அல்லது இருக்காதா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் வேட்பாளர்கள் என மாறுவாங்க. டிடிவி தினகரன் டம்மி பீஸ் தானே சொன்னீங்க. குக்கர் விசில் அடித்தது பிறகு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஆட்டத்தை காணல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் விஷயத்தை மாற்றி விட்டது அப்படின்றது வேற. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டில் அரசியல் சூழல்கள் அரசியல் களங்கள் அப்படின்றது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிலைமைகள் அப்படின்றது ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிமுகவின் வேட்பாளர்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100% பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய அணியில் பார்த்திங்கன்னா இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும் சில விதமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு நிலையிலே அதிமுகவின் வேட்பாளர்கள் அனைவரும் மாறக்கூடிய ஒரு தருணம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மாற்றங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அணியில் இணைவதும், ஓபிஎஸ் மறுபடியும் இபிஎஸ் அணியில் இணைவதும், இபிஎஸ்ஐ ஓபிஎஸ் அணைத்துக் கொள்வதும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிலைமைகள் மாறிவிட்டது, மாறியும் கொண்டு இருக்கிறது நண்பர்களே. அவ்வப்போது எது எப்படியோ ஓகேங்களா. உனையும் சொல்லட்டுமா, நிச்சயமாக அதிமுக கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இலைகள் அனைத்தும் உடைந்த இலைகள் அனைத்தும் ஒட்டப்பட்டது என்றால் மட்டும்தான் வரும். இல்லைன்னா ஜென்மத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, விட்டு கொடுக்கணும். யாருன்னா ஒருத்தராவது விட்டு கொடுக்கணும். ஒருத்தர் மட்டும் பிடிவாதமாக பிடிச்சிருந்தாலும் வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. ரெண்டு பேருமே பிடிவாதத்தின் பிடியில் இருந்து அதிமுகவை தன்னுடைய சுயலாபத்திற்காக அனைவரையும் நாசம் செய்து விட்டார்கள், அப்பாவி தொண்டர்களை. ஸோ வெயிட் பண்ணி